தருமபுரி அருகே குடிபோதையில் சொத்து கேட்டு தகராறு செய்த மகனை தந்தையே கடப்பாறையால் தாக்கி கொலை செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. சொத்தை கேட்டு மகன் கொடுத்த அழுத்தம் தந்தையை கொலை செய்ய தூண்டியது எப்படி? தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை அருகே தடங்கம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கோவிந்தசாமி, திருப்பதி தம்பதி. இந்த தம்பதியின் மகன் ஜெயவேல். இவருக்கு திருமணமாகி மனைவியை பிரிந்து தனது தாய் தந்தையுடன் வசித்து வருகிறார். கட்டட தொழிலாளியான ஜெயவேல் அடிக்கடி குடித்துவிட்டு தாய் தந்தையிடம் சொத்தை விற்று தருமாறு தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் பதில்கால் பள்ளம் பகுதியில் கோவிந்தசாமிக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் அவரும் அவரது மனைவியும் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வழக்கம் போல் குடிபோதையில் வந்த ஜெயவேல் பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். பணம் கொடுக்கவில்லை எனில் கொன்று விடுவேன் என தன் கையில் வைத்திருந்த கத்தியை காட்டி தந்தையை மிரட்டியுள்ளார். ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாத தந்தை கோவிந்தசாமி நீண்ட நாட்களாக தொடர்ந்து வந்த இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டுமென நினைத்துள்ளார். அருகில் கிடந்த கடப்பாறையை எடுத்த அவர் ஆவேசத்துடன் மகனை நோக்கி வந்து கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த ஜெயவேல் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து இறந்து விட்டார். மகன் இறந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்த கோவிந்தசாமி என்ன செய்வதென்று தெரியாமல் தனது மருமகனான சக்திவேலுக்கு தகவல் கொடுத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த சக்திவேல் ஜெயவேலுவின் உடலை கைப்பற்றி யாருக்கும் தெரியாமல் தோட்டத்திற்கு எடுத்துச் சென்று எரித்து விடலாம் என கூறியுள்ளார். தோட்டத்தின் ஒதுக்குப்புறமாக 1.5 அடி ஆழத்தில் குழி தோண்டி அதற்குள் உடலை வைத்து மேலே விறகு கட்டைகளை அடுக்கிவிட்டனர். யாருக்கும் தெரியாமல் எரித்து விடலாம் என முடிவு செய்து முன்னேற்பாடு செய்து கொண்டிருந்த போது தகவல் அறிந்து உயிரிழந்த ஜெயவேலுவின் தாய் கூச்சலிட்டபடி அங்கு வந்துள்ளார். அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து பார்த்தபோது ஜெயவேல் உடல் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி அதற்கு நெருப்பு வைக்க முயன்றுள்ளனர். அதை தடுத்த அக்கம்பக்கத்தினர் உடலை மீட்டு அருகில் இருந்த மாட்டுக் கொட்டகைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் அதியமான் கோட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். இதை கண்டு சுதாரித்து கொண்ட மருமகன் சக்திவேல் உடனடியாக அங்கிருந்து தப்பித்துச் சென்றுள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். மகனை கொலை செய்த தந்தை கோவிந்தசாமியையும் கைது செய்தனர். இந்நிலையில் கொலையை மறைக்க முயன்ற மருமகன் சக்திவேல் அருகில் இருந்த வனப்பகுதியில் பதுங்கி இருந்தபோது அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். குடிபோதையில் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்ட மகனை தந்தையை கடப்பாறையால் தாக்கி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.